பார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகருகின்றேன். சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குறுகை நாதன் அவதரித்த நாள் என்று உபதேச ரத்னமாலையில் சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த ஆழ்வாருடைய அவதாரத்தின் வைபவத்தை காண்பிக்கிறார். வைகாசி மாசத்தில் விசாகம் என்னும் நட்சத்திரத்தில் நம்மாழ்வாருடைய திரு அவதாரம் நேர்ந்துள்ளது. அந்த நம்மாழ்வார் ஆழ்வார்கள் கோஷ்டியில் தான் பிறந்திருந்தால் கூட ஆச்சாரியராக திகழ்கின்றார். ஆம், நம்மாழ்வார் தன்னடிச் சோதிக்கு எழுந்தருளி, அதாவது பரமபதத்தை அடைந்து பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நாதமுனிகள் தவம் செய்த பொழுது அந்த நாதமுனிகளுக்கு அவர் செய்த தவத்தின் மூலமாக பிரசன்னராகி அதன் பின்னர் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் அனுகிரகம் செய்தார். யாரொருவர் நமக்கு நல்லதொரு உபதேசத்தை செய்கிறாரோ அவரைத்தானே நாம் ஆச்சாரியர் என்று கொண்டாடுகிறோம். கீழே ஆச்சாரியன் என்னும் சப்தத்திற்கு அற்புதமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனுபவித்தோம் அல்லவா? அதையெல்லாம் தற்பொழுது நினைவில் நாம் வைத்திருக்க வேண்டும். சரி, அந்த நம்மாழ்வாரிடத்தில் மதுரகவி ஆழ்வார் அணுக்கமானதொரு சிஷ்யராக வந்து சேர்ந்தார். ஆழ்வார் விஷயமாக பாசுரத்தை பாடினார். கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்து அந்த திவ்ய பிரபந்தத்தின் தன்னேற்றத்தினாலே ஆச்சாரியனின் பெருமையை தான் பாடியதினாலேயே ஆழ்வார்கள் கோஷ்டியில் மதுரகவி ஆழ்வார் தான் இணைந்தார். இது ஒரு சிறப்பு. மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரத்தையும் நம்மாழ்வாருடைய சரித்திரத்தையும் நாம் நன்கு உற்று நோக்கினால் ஆழ்வார் கோஷ்டியிலிருந்து ஆச்சாரிய கோஷ்டிக்கு நம்மாழ்வார் வந்திருப்பது புலனாகின்றது. அதுபோன்று ஏனைய ஆழ்வார்கள் எம்பெருமான் விஷயமான பாசுரங்களை எல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஆங்காங்கு திவிதேசங்கள் தோறும் சஞ்சாரம் செய்து அந்த திவிதேசத்தில் கோவில் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பரமாத்மாவுடைய அற்புதமான திருக்கல்யாண குணங்கள், க்ஷேத்திர மகாத்மியங்கள், அங்கே நடந்ததான முக்கியமான புராண நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் பாடியிருக்கின்றார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வார் மட்டும்தான் ஆழ்வாரை குறித்து ஒரு திவ்ய பிரபந்தத்தை பாடி தான் ஆழ்வார் கோஷ்டியில் சேர்ந்திருக்கிறார். கண்ணினன் சிறுத்தாம்பிற்கு ஒரு பெருமை உண்டு தெரியுமா? சாதாரணமாக புராணத்தில் ஒரு வச்சனம் உண்டு. கார்த்தவீரியன் என்னும் ஒரு அரசன் இருந்தான். சாமானியப்பட்டவனில்லை. அந்த கார்த்தவீரியனுக்கு 1000 கைகள் உண்டாம். தத்தாத்ரேய மகர்ஷியினுடைய அனுகிரக விசேஷத்தினாலே கார்த்தவீரியன் தன்னை எவராலும் வெல்ல முடியாததொரு உத்தமமான நிலையை அடைந்திருந்தான். தத்தாத்ரேயர் என்பவர் திரிதண்டத்துடன் காஷாயத்துடன் அற்புதமான ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியினுடைய திருக்கோலத்தில் விளங்குவதாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் காண்பிக்கிறார். அந்த தத்தாத்ரேயருடைய மறு அவதாரம்தான் பகவத் ராமானுஜர் என்பதும் காட்டப்பட்டிருக்கிறது. தத்தாத்ரேயருடைய அனுகிரகத்தை பெற்றவர் கார்த்தவீரியார்ஜுனன். அவருக்கு 1000 கைகள் உண்டு. அந்த கார்த்தவீரியனுக்கு ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு? அவருடைய ராஜ்யத்தில் யாரும் குற்றம் இழைக்க முடியாது. அது மட்டுமில்லை, எவராவது தவறு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட உடனேயே அவர்கள் முன் இந்த அரசன் தோன்றிவிடுவானாம். கடுமையான தண்டனை அளிப்பானாம். அப்படி ஒரு பெருமை கார்த்தவீரியார்ஜுனனுக்கு உண்டு. ராவணனையும் வென்ற பெருமை பெற்றவர் இந்த கார்த்தவீரியார்ஜுனர். அவருடைய பெருமையை பேசும் பொழுது, அதாவது நாம் ஏதாவது ஒரு பொருளை தொலைத்து விட்டால் தொலைந்த பொருளை மறுபடியும் அடைவதற்கு கார்த்தவீரியார்ஜுனனை குறித்ததான ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் தொலைந்த பொருள் நமக்கு மறுபடியும் கிடைக்கும் என்று புராணத்தில் சொல்லப்படுகிறது. இன்றும் பலரும் அந்த கார்த்தவீரியார்ஜுனோ நாம ராஜா பாஹு சஹஸ்ரவான் என்னும் ஸ்லோகத்தை சொல்லி தாங்கள் தொலைத்த பொருளை அடைய வேண்டும் என்று ஜபம் செய்கிறார்கள். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பரமைகாந்திகள். எப்பொழுதுமே என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறோ என்று நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் மிகுந்த பக்தி ஸ்ரத்தை உடையவர்கள். இந்த ஆழ்வார் திருநகரி பொலிந்து நின்ற பிரான் விஷயமாக நம்மாழ்வார் அருளி செய்த அந்த திவ்ய பிரபந்தத்தின் தொடக்கத்தில் ஒன்றுமே இல்லாத உலகத்தில் ஒரு கால விசேஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. பரம்பிரம்மமான அந்த பகவான் நாராயணன் மட்டும்தான் இருந்தான். அவன் ஒருவனே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தன்னுடைய நாபி கமலத்தில் பிரம்மதேவரை உண்டாக்கி
அதிலிருந்து பரமேஸ்வரனை உண்டாக்கி அதிலிருந்து மற்ற விதமான தேவர்களை எல்லாம் உண்டாக்கி இப்படி ஒரு விசேஷமானதொரு உற்பத்தியை உண்டாக்கினானே, அத்தகையதொரு பரம்பொருள் ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வரன் என் ஆதிப்பிரான் ஆதிநாயகன் பொலிந்து நின்ற பிரான் என்றெல்லாம் புகழப்படும் என் பரமாத்மா இருக்கும் பொழுது மற்றை தெய்வம் நாடுதிரே, இன்னொரு தெய்வத்தை நாங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டோம் என்னும் வைராக்கிய சீலர்களாயிற்றே, உத்தமமான வைராக்கியத்தில் திளைத்திருப்பவர்களாயிற்றே. ஆகையால் ஒருவேளை இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய கால விசேஷங்களில் அவர்கள் தாங்கள் தொலைத்த பொருளை மறுபடியும் பெற வேண்டும் என்று நினைத்தார்களேயானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கார்த்தவீரியன் விஷயமான ஸ்லோகங்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார் விஷயமாக அருளிச் செய்த கண்ணினுஞ்சிறுத்தாம்பு என்னும் இந்த 10 பாசுரங்களை அனுசந்தானம் செய்தால், அனுசந்திப்பது என்றால் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருப்பது, அத்தகையதொரு கண்ணினுஞ்சிறுத்தாம்பு பிரபந்தத்தை இவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் இவர்கள் இழந்த பொருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அசைக்க முடியாததொரு நம்பிக்கை. அப்படித்தான் நாதமுனிகள் மறைந்து கிடந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கண்ணினஞ்செருத்தாம்பு ஜபம் செய்ததினால் அடைந்தார் என்பதை நாம் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆகையால் மதுரகவியாழ்வார் தன் ஆச்சாரிய சார்வபௌமராய் விளங்கக்கூடிய நம்மாழ்வார் விஷயமாக 10 பாசுரங்களை அருளிச் செய்தார். நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் என்று புகழப்பெற்றார். சங்கப்பலகை ஆழ்வாருடைய திருவாய்மொழியை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டது. சங்க புலவர்கள் ஒருமித்த கருத்து உடையவர்களாக இந்த ஆழ்வாரின் பெருமையை விளக்கும் பல அற்புதமான பாடல்களை இயற்றினார்கள். ஒரு விதத்தில் ஆச்சரியகரமாக இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே பாடலை இயற்றினார்கள். இப்படியெல்லாம் ஆழ்வாரின் பெருமைகள் சொல்லப்படுகின்றன. ஔவை பிராட்டி, திருவள்ளுவர், இடைக்காடர் முதலான புலவர்கள், மாபெரும் புலவர்கள், பைந்தமிழ் போற்றும் அருளாளர்கள், தமிழ் வளர்த்த அற்புதமான ஞானவான்கள், ஞானசீலர்கள், அவர்கள் கூட இங்கே ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தின் தன்னேற்றத்தை தங்கள் பாட்டுக்களில் காண்பித்துள்ளதாக பெரியோர்கள் கூறுகிறார்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த நம்மாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம் தற்பொழுது சேவிக்கிறோம். ஆழ்வார் திருநகரி என்னும் இந்த திவ்ய கஷேத்திரம் இங்கே இன்றும் பொலிந்து நின்ற பிரான் ஆதிப்பிரான் சன்னதிக்கு அருகில் நம்மாழ்வாருடைய அற்புதமான அந்த திருமேனி விக்கிரகத்தை சேவிக்கிறோம். இந்த திருமேனி விக்கிரகத்தில் ஒரு சிறப்பு உண்டு. அதாவது மதுரகவியாழ்வார் இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை எவ்விதம் கொண்டு வந்தார் தெரியுமா? தாமிரபரணி என்னும் நதி இந்த பிராந்தியத்தில் வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தாமிரபரணி நதியில் முத்துக்கள் தோன்றும் என்பது புராணத்தில் சொல்லப்படக்கூடிய சிறப்பு செய்தி. தெளிந்த நீரூற்று அந்த தாமிரபரணி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் இட்டு பல பச்சிலைகளை இட்டு அந்த தண்ணீரை கொதிக்க வைத்தோமேனால் அதில் சேர்ந்திருக்கக்கூடிய தாமிரம் என்னும் ஒரு உலோகம், தாமிரம் என்கிறோமே தமிழில், அந்த தாமிரம் என்னும் உலோகம் தனியாக பிரிந்து விடுமா. சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இது. தண்ணீரை நன்கு காய்ச்சும் பொழுது அதில் குறிப்பிட்ட சில மூலிகைகளை இட்டு காய்ச்சினால் அதில் கலந்திருக்கக்கூடிய தாமிரபரணியின் தண்ணீரில் கலந்திருக்கக்கூடிய தாமிரம் தனியாக பிரிந்து விடுமாம். அப்படி பிரிந்த தாமிரங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஆழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை, நம்மாழ்வாரனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை மதுரகவி ஆழ்வார் வடித்திருக்கிறார். முதலில் உபதேச முத்திரையுடன், அதாவது இப்படி தன்னுடைய கையை வைத்துக்கொண்டு ஆச்சாரியன் சேவை சாதிக்கிறாரே, அதற்கு உபதேச முத்திரை என்பது பெயர். உபதேசத்தை செய்வதைப் போல பின்னாளில் பகவத் ராமானுஜருடைய திருக்கைகளை வர்ணிக்கும் பொழுது சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் வர்ணிப்பார், வியாக்கியான கேளி ரசிகேன கராம்புஜேன. எங்கள் சுவாமி ராமானுஜர் உபதேச முத்திரையுடன் என் இதய புண்டரீகத்தில் எம்பெருமான் கண்ணனுடைய அழகிய சித்திரத்தை வரைகின்றார். ஒருவன் நன்கு சித்திரங்களை வரையக்கூடிய தேர்ச்சி பெற்றவன் தூரிகையை கையில் கொண்டு அந்த சித்திரத்தை எழுதுவதைப் போல தன் கையில் வியாக்கியான முத்திரையுடன் எங்கள் சுவாமி ராமானுஜர் சேவை சாதிக்கின்றார் என்று வர்ணிக்கிறார். ஆகையால் பொதுவாகவே ஆச்சாரியர்கள் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய காலத்தில் வியாக்கியான முத்திரையுடன் சேவை சாதிப்பார்கள். இதோ இங்கே ஆழ்வார் திருநகரியில் சுவாமி நம்மாழ்வாரை நாம் சேவிக்கின்றோமே,
அந்த சமயத்தில் நம்மாழ்வாருடைய திருக்கை வியாக்கியான முத்திரையுடன் சேவையாகின்றது. எல்லா திருக்கோவில்களிலும் அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் நம்மாழ்வார் தன்னுடைய இடது கையை பத்மாசனத்தின் மீது தன்னுடைய திருத்தொடைகளின் மீது இடது கையை வைத்துக் கொண்டு வலது கையினால் உபரேஷ முத்திரையுடன் சேவை சாதிக்கின்றார். காஞ்சிபுரம் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் அருள்வரதனாம் அத்திகிரி திருமான் தன் சன்னிதானத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய அந்த நம்மாழ்வாருடைய உற்சவ விக்கிரகம் துயரரு சுடரடி தொழுது எழு என்மனே என்னும் பாசுரத்திற்கு தக்கபடியாக தன்னுடைய மனதின் மீது தன்னுடைய நெஞ்சத்தின் மீது ஆழ்வார் திருக்கையை வைத்திருப்பதாக சேவையாகின்றது. இதற்கு ஒரு சிறப்பான கதை உண்டு. அதையும் நாம் குரு பரம்பரையில் பார்க்க போகிறோம். தற்பொழுது தாமிரபரணியின் நதி தீர்த்தத்தில் சில பல பச்சில்களை இட்டு மதுரகவியாழ்வார் அதில் சேர்ந்திருக்கக்கூடிய தாமிரத்தை தனியாக பிரித்து நம்மாழ்வாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை உண்டாக்குகின்றார். உபரேஷ முத்திரையுடன் ஒரு கையை மடிமீது வைத்துக்கொண்டு இப்படி தன்னை நாடி வரக்கூடிய சிஷ்யர்களுக்கு அற்புதமான வேதாந்தார்த்தத்தை பொழியும் அழகிய விகசிதமான திருமுக மண்டலத்துடன் ஆழ்வாரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று மதுரகவியாழ்வாருடைய எண்ணம். அந்த எண்ணத்திற்கு ஏற்றாற்போலே விக்கிரகத்தின் வார்ப்பு அமைய வேண்டுமே என்று ஆழ்வாரை பிரார்த்தித்துக் கொண்டு விக்கிரகத்தை வார்ப்பெடுக்கின்றார். ஆனால் என்ன ஆச்சரியம்! எவருமே எதிர்பார்க்காத ஒரு காரியம் அங்கே நிகழ்ந்தது. மதுரகவியாழ்வார் மனோரதித்தபடி நம்மாழ்வாரின் திவ்ய மங்கள விக்கிரகம் உண்டானதா அல்லது அங்கே என்ன நடந்தது? பொறுத்திருந்து நாம் அனுபவிக்கலாம்.